ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வங்க பிரிவினையும் சுதேசி இயக்கமும் அந்த டாப்பிக்லேருந்து தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பவும் போல தான் நம்ம இந்த புக்கு தான், இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. இந்த புக்கில் இருந்தால் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த புக்கில் இருந்து தான் நம்ம இப்போ பார்க்குறோம். டாபிக் நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. வங்க பிரிவினையும் சுதேசி இயக்கமும் 1905 1908 வரைக்கும் பாருங்கள் என்னென்ன டாபிக் இதில் கவர் ஆகுதுன்னு பாருங்கள். வங்க பிரிவினை, அதுக்கப்புறம் சுதேசி இயக்கம், அதோட விளைவுகள், சுரேந்திரநாத் பானர்ஜியை பற்றி நம்ம இதிலேயே ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதே மாதிரி பிபின் சந்திரபால் அவர்களை பற்றி நம்ம இதிலேயே பார்த்துருவோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், வங்க பிரிவினையும் சுதேசி இயக்கமும் 1905 தான் நமக்கு வங்க பிரிவினை வரும். சுதேசி மூமெண்ட்டும் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பாருங்கள், சுதேசி இயக்கம் நம்முடைய சுயமரியாதை, தற்சார்புடைமை, சுய உதவி ஆகியவற்றை உயர்த்தி நமது வளங்களையும் திறமைகளையும் இன நிற சாதி வேறுபாடின்றி பயன்படுத்தி கொள்ள கற்பிக்கின்றது. இப்படி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாலா லஜபதி ராய், பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் சொல்லியிருக்காரு. எப்போவுமே நம்ம ஒரு டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஒரு கூற்று ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம எப்போவுமே படித்து வச்சுக்கணும். சரியா? சுதேசி இயக்கம் நம்முடைய சுயமரியாதை, தற்சார்புடைமை, சுய உதவி ஆகியவற்றை உயர்த்தி நமது வளங்களையும் திறமைகளையும் இன நிற சாதி வேறுபாடின்றி பயன்படுத்தி கொள்ள கற்பிக்கின்றது. இப்படி சொன்னது யார்? லாலா லஜபதி ராய். அடுத்தது வங்கப்பிரிவினை. வங்கப்பிரிவினை வங்காளம், ஒரிஷா, பீகார், சோட்டாநாக்பூர் ஆகிய பகுதிகள் சேர்ந்ததே வங்காள மாகாணமாக அமைந்திருந்தது. வங்காள மாகாணம் என்னென்ன பிளேஸ்ன்னு பாருங்கள். வங்காளம், ஒரிஷா, பீகார், சோட்டாநாக்பூர் இந்த பகுதிகள்லாம் சேர்ந்தது தான் வங்காள ராஜதானியாக இருந்தது. பரப்பளவில் பெரிதும் நிர்வாகத்துக்கு கடினமாகவும் இருந்த அப்பெரிய ராஜதானியை பிரிப்பதற்காக முயற்சிகள் 40 ஆண்டு காலமாக மேற்கொள்ளப்பட்டு எவ்வித முடிவுக்கும் வராமல் இருந்தது. என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர் வங்காளத்தை பிரிக்கணும்னு ஒரு 40 வருஷமாக பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது இப்போ தான் முடிவுக்கு வராமையே இருந்திருக்கும். பட் ஆனால் 1905 பிரிச்சுருவாங்க. சரி பாருங்கள், ஆங்கிலேய அரசாங்கம் தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க 40 வருஷமாக. ஆனால் கர்சன் பிரபு வைசிராயாக வந்த உடனேயே பிற நடவடிக்கைகளோடு வங்காளத்தை துண்டாக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டார். அப்படி வங்காளத்தை பிரிக்கிறதுல தீவிர முயற்சியில் ஈடுபட்டது யார் அப்படின்னா, நம்ம கர்சன் பிரபு. ஆழ்ந்த ஆலோசனைகளுக்கு பிறகு தனது வங்கப்பிரிவினையோட திட்டத்தை 1905 டிசம்பர் மாதம் வெளியிட்டார் கர்சன் பிரபு. எப்போ வங்கப்பிரிவினை திட்டத்தை வெளியிடுறாருன்னு பாருங்கள். 1905 டிசம்பர் மாதம் வெளியிட்டாராமா கர்சன் பிரபு. சரியா? அடுத்தது பாருங்கள், காரணங்கள். நம்ம வங்கப்பிரிவினைன்றது பார்த்துருப்போம். 1905 அக்டோபர் மாதம் 16 வரும். நம்ம ஆல்ரெடி 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இதை பற்றி ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். ஆனால் இது வெங்கடேசன் சாரோட புக்கு. ஸோ இதையும் பார்த்துக்கிறது நம்மளோட சேஃப்டி. காரணங்கள்: வங்காள ராஜதானி திறமையாக நிர்வகிக்க முடியாத அளவுக்கு பெரிதாக இருந்தது. நிர்வகிக்க முடியாத அளவுக்கு அந்த மாகாணம் பெருசாக இருக்குது. அதன் காரணமாக அரசியல் மாற்றங்களை செய்ய இயலவில்லை. அரசியல் மாற்றம் எதுவும் பண்ண முடியல. கிழக்கு வங்காளம் வளர்ச்சி குன்றி போய்விட்டது. கிழக்கு வங்காளத்தோட வளர்ச்சி சரியாக இல்லை, அதான் குன்றி போய்விட்டதுன்றாங்க. அதன் முன்னேற்றத்துக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய நிலை. அந்த கிழக்கு வங்காளத்தோட முன்னேற்றம் கொஞ்சம் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக அதை ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்ட்டு பிளானிங் பண்ணுறாங்க. யார் யார்? நம்ம கர்சன் பிரபு. கர்சன் பிரபு எப்போ பதவி ஏற்றிருப்பார் நம்ம முன்னையே பார்த்தோம். 1899 தான் கர்சன் பிரபு பதவி ஏற்பார். இத்தகைய காரணங்களை காட்டி வங்க பிரிவினைக்கான திட்டம் தயாரிக்கப்பட்டது. வங்க பிரிவினைக்கான திட்டத்தை தயாரிக்கிறாங்க. ஆனால் உண்மையான காரணம் வங்காளத்தில் இருந்த இந்திய தேசிய ஊற்றை அடைத்துவிட வேண்டும் என்பதுதான். வங்காள இந்து முஸ்லீம்களிடையே பிளவை ஏற்படுத்திவிட்டால் அந்த காரியம் ஈஸியாக நிறைவேறிடும் அப்படின்ற தீர்மானத்தோடு கர்சன் பிரபு தான் வங்காள பிரிவினை திட்டத்தை துரிதப்படுத்தினார். இந்த மாதிரி வங்காளத்தில் இருக்கிற இந்து முஸ்லீமை நம்ம பிரிச்சிடலாம், அதனால் நம்ம ஈஸியாக வங்காளத்தை பிரிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம கர்சன் ஒரு பிளான் பண்ணுறாரு. தனது பிரிவினை திட்டத்தை ஆதரவு திரட்டும் பொருட்டு கர்சன் பிரபு கிழக்கு வங்காளத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது முஸ்லீம்களுக்கு பல சலுகைகளை வழங்கினார். இந்த மாதிரி கிழக்கு வங்காளத்துக்கு சுற்றுப்பயணம் போகிறாரு யார்? நம்ம கர்சன் பிரபு. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் பார்க்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கெல்லாம் பார்க்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுக்கு மட்டும் நல்ல சிறப்பு சலுகைகள்லாம் வழங்குறாரு. வங்க பிரிவினையோட விளைவாக அஸ்ஸாம், கிழக்கு வங்க மாநிலத்தில் கிழக்கு வங்காள மாநிலத்தில் முஸ்லீம்களே பெரும்பான்மையினராக இருப்பாங்க அப்படின்னும்
அதன் தலைநகரான டாக்கா முஸ்லீம்களோட கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் என்றும், தனி மாநிலத்தில் முஸ்லீம்கள் தங்களது சமயத்தையும் பண்பாட்டையும் சிதறாமல் பாதுகாத்து கொள்ள முடியும் என்றும், முகலாயரது ஆட்சி காலத்தில் அனுபவித்த உரிமைகள் சலுகைகளையும் முஸ்லீம்கள் மீண்டும் பெறலாம் என்றும், யாவற்றுக்கும் மேலாக மேற்கு வங்கம் இந்துக்களின் ஆதிக்கத்திடமிருந்து நிரந்தரமாக விடுதலையாகும் என்றும் கர்சன் பிரபு கிழக்கு வங்க முஸ்லீம்களுக்கு உத்தரவாதமிட்டார். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கிழக்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்துக்கள்கிட்டருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம், இந்துக்களோட ஆதிக்கம் இனிமேல் அங்கே இருக்காது, நீங்கள் முகலாயர் காலத்தில் எப்படி இருந்தீங்களோ அதே அளவு சலுகை இப்போ உங்களுக்கு கிடைக்கும் கிழக்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுக்கு, நீங்கள் இழந்த உங்கள் உரிமையெல்லாம் நீங்கள் மறுபடியும் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை காட்டுறார். யார்? நம்ம கர்சன் பிரபு. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், எதிர்ப்பு. கர்சனின் வங்க பிரிவினை திட்டத்தை வங்க தலைவர்கள் துவக்கத்தில் இருந்தே எதிர்த்து வந்தனர். ஸ்டார்டிங்கிலேருந்தே வங்க பிரிவினை எல்லாம் எதிர்த்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. பொதுக்கூட்டங்கள் போட்டு பிரிவினை திட்டத்துக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வங்க பிரிவினைக்கு எதிராக தீர்மானங்கள்லாம் பொதுக்கூட்டம் போட்டு இந்த மாதிரி தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றுறாங்க. நிறைய சபதம்லாம் எடுத்துக்கிறாங்க. சூளுரைகள்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டன. நிறைய சபதம்லாம் எடுத்துக்கிறாங்க. வைசிராய்க்கு எதிர்ப்பு விண்ணப்பங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. நம்ம கர்சன் இருக்காருல்ல, அவருக்கு அந்த திட்டத்தை எதிர்த்து விண்ணப்பங்கள்லாம் நிறையா அனுப்புகிறாங்க. வங்க பிரிவினைக்கு எதிராக 60,000 பேர் கையொப்பமிட்ட மனு ஒன்று இந்திய விவகார செயலரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அப்போ இந்திய விவகார செயலராக ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி வங்க பிரிவினை திட்டத்துக்கு எதிராக ஒரு 60,000 பேர் சைன் பண்ணி அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வங்க பிரிவினை ஸ்டாப் பண்ணுங்க, இது ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும், இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு ஒரு 60,000 பேர் கையெழுத்து போட்டு இந்திய விவகார செயலர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த மனுவில் இந்திய விவகார செயலர் உடனடியாக தலையிட்டு பிரிவினை திட்டத்தை தடுத்து நிறுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார். பாருங்கள், அந்த மனுவை வாங்கிட்டு இந்திய விவகார செயலர் உடனடியாக இந்த மாதிரி கர்சனை போய் பார்த்து இந்த வங்க பிரிவினை திட்டத்தை நீங்கள் உடனே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. வங்க பிரிவினையை பத்திரிகைகள் கண்டித்தன. பத்திரிகைகள் எல்லாம் வங்க பிரிவினை பற்றி எதிர்த்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எந்தவித பயனுமே இல்லை. பத்திரிகையில் எழுதியும் எந்தவித பயனுமே கிடையாது. எதிர்ப்புகளை பொருட்படுத்தாத கர்சன் பிரபு வங்க பிரிவினை பற்றிய முடிவை 1905 ஜூலை 19ஆம் நாள் அறிவித்தார். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வங்காளத்தை பிரிக்க போகிறோன்ற அறிவிப்பை எப்போ கொடுக்குறாங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம், 1905 ஜூலை மாதம் 19ஆம் தேதி. ரொம்ப 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 முக்கியம். அதாவது நம்ம வங்க பிரிவினை திட்டத்தை கம்ப்ளீட்டாக செயல்படுத்தினால்னு கேட்டாங்கன்னா 1905 அக்டோபர் 16. ஆனால் வங்காளத்தை பிரிக்க போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது ஜூலை 19. ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 16ஆம் நாள் வங்காளம் துண்டிக்கப்பட்டது. கொடுத்துட்டான் பார்த்தீங்களா இங்கே. 1905 அக்டோபர் 16ஆம் நாள் வங்காளம் துண்டிக்கப்பட்டது. இது இந்திய தேசியத்தின் தோற்றுவாயாக இருந்ததாக தண்டிக்கப்பட்டது. பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் கொள்கைக்கு வங்க பிரிவினை முதல் தர முன்னுதாரணம் என்று கூறியுள்ளார் ஆர்பி குரோனின். இந்த ஆர்பி குரோனின் என்ன சொல்கிறாரு, வங்க பிரிவினை தான் பிரிட்டிஷாரோட பிரித்தாளும் கொள்கைக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யாருன்னா நம்ம ஆர்பி குரோனின் அப்படின்றவர். இவரையும் பார்த்து வச்சுக்கோங்க, இந்த டைலாக்கையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜூலை 19, அக்டோபர் 16, இந்த 2 டேட்டுமே முக்கியம். ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சுதேசி இயக்கம் பாருங்கள், துக்க தினம். வங்காளம் பிரிக்கப்பட்ட நாளான 1905 அக்டோபர் 16 துக்க தினமாக வங்காளம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதை என்ன கொண்டாடுறாங்க, அக்டோபர் 16 1905 வருஷத்தை அக்டோபர் 16ஆம் தேதியை துக்க தினமாக கொண்டாடுறாங்க. வங்காளத்தில் இருக்கிற எல்லா மக்களும் துக்க தினமாக கொண்டாடுறாங்க. அன்று மக்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. கல்கத்தாவில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. கல்கத்தாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உண்ணாவிரதம் ஃபுல்லாக மேற்கொள்கிறாங்க, கடையடைப்பில் ஈடுபடுறாங்க. அன்று பாடுவதற்கென பிரத்யேகமான ரவீந்திரநாத் தாகூரால் புனையப்பட்ட பாடலை மக்கள் பாடினர். ரவீந்திரநாத் தாகூர் ஒரு பாட்டு எழுதி தராரு. அந்த பாட்டை எல்லாம் பாடுறாங்க. ஊர்வலமாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் பக்கிம் சந்திரரின் வந்தே மாதரம் பாடலை பாடி சென்றனர். இந்த மாதிரி ஊர்வலமாக போயிட்டு இருக்கிற மக்கள் எல்லாமே நம்ம பக்கிம் சந்திர சட்டர்ஜி வந்தே மாதரன்ற பாடலை எழுதியிருப்பார். அந்த பாடலை எல்லாம் பாடிக்கிட்டே ஊர்வலமாக போகிறாங்க. ஆண்களும் பெண்களும் ரக்ஷா பந்தன் கட்டி கொண்டனர். இது நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இதை பண்ணியிருப்பார். இந்த செயலை ஆண்களும் பெண்களும் ரக்ஷா பந்தனை கட்டி கொண்டனர். ஆனந்த மோகன் போஸ் வங்காளிகளின் ஒற்றுமையினின் அடிப்படையாளமாக இணைப்பு மண்டபத்தின் அடிக்கல் நாட்டினார். பாருங்கள், இணைப்பு மண்டபத்தை அடிக்கல் நாட்டினது யார் அப்படின்னா நம்ம ஆனந்த் மோகன் போஸ். அவங்க தான் பார்த்தீங்கன்னா வங்காளிகளின் ஒற்றுமையின் அடையாளமாக இணைப்பு மண்டபத்தை அடிக்கல் நாட்டினார். இது முக்கியமான ஏரியா, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க.
ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள், தீர்மானங்கள் நிறைவேற்றல், விண்ணப்பங்கள் சமர்ப்பித்தல், எதிர்ப்பு கோஷங்களை முழக்கமிடல் போன்ற எதிர்ப்பு நடவடிக்கைகளோடு மட்டும் திருப்தி அடையவில்லை. ஏன்னா இவங்க வந்து பிரிச்சுட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம இதெல்லாம் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அவர்கள் நேரடி நடவடிக்கையில் இறங்க முடிவு செய்தனர். அதுக்கு பேர் தான் சுதேசி இயக்கம். ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து நடவடிக்கையில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மூமெண்ட் பேர் தான் சுதேசி இயக்கம். அப்புறம் இந்த மேலே எழுதியிருக்கோம் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேசிய கல்வி மன்றம்னு ஒன்று எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா 1906 ஆகஸ்ட் 5 தேசிய கல்வி மன்றம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு கொஸ்டின் உள்ளேருந்து எடுத்து சொல்லி விட்ருவாங்க. அதனால் நம்ம அந்த இடத்துல மாட்டிக்கக்கூடாது. ஸோ கன்ஃபியூஸும் ஆகக்கூடாது. அதனால் தேசிய கல்வி மன்றம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டால் 1906 ஆகஸ்ட் 5. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது சுதேசினா என்னன்னு பாருங்கள். சுதேசி இந்திய பொருட்களை வந்து பயன்படுத்துதல், தற்சார்புடைமை, சுய உதவி ஆகியவை சுதேசி இயக்கத்தின் நோக்கங்களாகும். அது ஒரு அரசியல், பொருளாதார, ஆன்மீக ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது. பொதுக்கூட்டங்களில் சுதேசிய பொருட்களை உபயோகிப்பது என்றும் விதேசி பொருட்களை புறக்கணிப்பது என்றும். விதேசி பொருட்கள்னால் வெளிநாட்டு பொருட்கள், இங்கிலாந்துலேருந்து வரவழைக்கப்பட்ட அந்நிய பொருட்கள், அதை தான் விதேசி பொருட்கள்னு சொல்கிறாங்க. உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதாவது விதேசி பொருட்களை புறக்கணிப்பது என்றும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்பட்டது. நிர்மாண பணிகளை கவனித்துக் கொள்வதற்கான சுதேசி சமாஜ் என்ற அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்காக, சுதேசி சங்க அமைப்புகள் எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்காக அதுக்கு வந்து சுதேசி சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்துகிறாங்க. தொண்டர்கள் சுதேசி வேலை திட்டங்களை மேற்பார்வையிட்டனர். சுதேசி நெசவாலைகள், சோப்பு, தீப்பெட்டி தொழிற்சாலைகள், வங்கிகள், ஆயுள் காப்பீட்டு கம்பெனிகள், இது எல்லாமே சுதேசின்ற பேரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த இயக்கத்தை வளர்க்கறதுக்கு ஏராளமான நிதியும் திரட்டுறாங்க. சுதேசி இயக்கம் ஒரு இயக்கமாக மலர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது விதேசி புறக்கணிப்பு, அதாவது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் புறக்கணிப்பு. சுதேசி இயக்க தலைவர்கள் விதேசி பொருட்களை புறக்கணிப்பதன் மூலம் இந்தியர்களை ஆங்கிலேயரது பொருளாதார சுரண்டலிலிருந்து விடுவிக்க எண்ணினர். இங்கிலாந்து துணியுடன் ஆங்கிலத்தையும் புறக்கணித்தல். இங்கிலாந்துலேருந்து வரக்கூடிய துணியோட ஆங்கிலத்தையும் இங்கிலீஷும் பேசக்கூடாது அப்படின்னு புறக்கணிக்கிறாங்க. அரசாங்க கௌரவ பட்டங்களை துரத்தல். இப்போ யாருன்னா வந்து கவர்மெண்ட்டில், ஆங்கிலேய கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு பட்டம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம், ராவ் பகதூர், ராவ் சாஹிப், திவான் பகதூர், இந்த மாதிரி பட்டம்லாம் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ரிட்டன் அவங்ககிட்டே கொடுத்துடணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதை தான் இங்கே அரசாங்க கௌரவ பட்டங்களை துரத்தல்னு சொல்கிறாங்க. சட்டமன்றங்கள் அதையும் வந்து புறக்கணிக்கணும். சட்டமன்றங்களாக நம்ம போகக்கூடாது. உள்ளாட்சி மன்றங்களிலிருந்து விலகல். உள்ளாட்சி மன்றத்தில் நாம் ஏதாவது உறுப்பினராக இருந்தோம்னா அதிலிருந்து நம்ம விலகிக்கணும். விதேசி பொருட்களை வாங்குவோரை சமூக பிரஸ்திடம் செய்தல் ஆகியவை இப்பொருள் புறக்கணிப்பு திட்டத்தில் அடங்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விதேசி புறக்கணிப்பில் அடங்குது அப்படின்றாங்க. வெளிநாட்டு மருந்துகளை பயன்படுத்த நோயாளிகள் மறுத்துவிட்டனர். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மருந்துகளை கூட நம்ம நோயாளிகள்லாம் பயன்படுத்தலை, அதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுறாங்க. மான்செஸ்டர் துணிகளும் வெளிநாட்டு சிகரெட்டுகளும் பொது இடங்களில் கொளுத்தப்பட்டன. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த மான்செஸ்டர் துணியும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த சிகரெட்டு, புகையிலை சிகரெட்டும் வெளியில் போட்டு நெருப்பு போட்டு கொளுத்திடுறாங்க. இது எதுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்துக்கிட்டு, இது அந்நிய பொருட்கள் தானே, விதேசி பொருட்கள் தானே, இதை போட்டு கொளுத்திடலான்ட்டு இதெல்லாம் போட்டு கொளுத்திடுறாங்க. அடுத்தது தேசிய கல்வி. நம்ம முன்ன தான் பார்த்தோம், தேசிய கல்வி மன்றம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1906 ஆகஸ்ட் 15. இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள், 1906 ஆகஸ்ட் 5, அது இனிமேல் தான் வரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அதை நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், அடுத்த தேசிய கல்வி. சுதேசி இயக்க தலைவர்கள் விதேசி பொருட்களோடு விதேசி கருத்துக்களையும் புறக்கணித்தனர். மேற்கத்திய கல்வி முறை இகழப்பட்டது. பாருங்கள், மேற்கத்திய கல்வி முறைனா மேலை நாட்டு கல்வி, அதாவது வெளிநாட்டிலேருந்து கல்வியெல்லாம் கற்றுக்க போகிறாங்கல்ல, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கல்வியை கற்றுத்தரத்துக்கு அங்கேருந்து ஆட்களும் இங்கே வருவாங்க. அந்த கல்வியெல்லாம் வந்து புறக்கணிக்கப்படுது, இகழப்படுது. மாறாக இந்திய பண்பாடு, தத்துவம், மரபு, வாழ்க்கை வழி ஆகியவை புகழப்பட்டது. இதுக்கு மாறாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியர்களோட பண்பாடு, கலாச்சாரம், தத்துவம், மரபு வாழ்க்கை இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இதை வந்து புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கடந்த கால பெருமையை பேசினர். கடந்த காலத்தில் வந்து நம்ம இந்தியர்களோட பெருமையை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்களிடையே தேசிய உணர்ச்சியை ஏற்படுத்த தேசிய கல்விக்கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டன. தேசிய கல்விக்கூடத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஏட்டுக்கல்வி, தொழிற்கல்வி, உடற்பயிற்சி கல்வி ஆகியவை இந்நிலையங்களில் போதிக்கப்பட்டன. இவற்றில் பயிற்சி அளிக்கப்பட்டது. இது எல்லாத்துலேயும் வந்து பயிற்சி அளிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, விடிவெள்ளி கழகங்கள்னு தேசிய நாற்றங்கால்களாக திகழ்ந்தனன்னு சொல்லுவாங்க. இந்த விடிவெள்ளி கழகங்கள் வந்து அந்த டைமில் ஒரு தேசிய நாற்றங்கால்களாக திகழ்ந்துச்சு. அதாவது டவுன் சொசைட்டிஸ் அப்படிம்பாங்க. ஓகேவா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், விடிவெள்ளி கழகம். சரி, அடுத்து பாருங்கள், மாணவர்களிடையே நாட்டுப்பற்றும் சுயசார்புடைமையும் தியாக மனப்பான்மையும் வளர்க்கப்பட்டன. 1906 ஆகஸ்ட் 5 ஒரு தேசிய கல்வி மன்றம் ஏற்படுத்தப்பட்டது. நம்ம முன்ன தான் பார்த்தோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இந்த விடிவெள்ளி கழகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது சாத்வீக எதிர்ப்பு பாருங்கள். வங்க பிரிவினை முடிந்த முடிவு என்று மார்லி பிரபு அறிவித்தவுடன் தீவிரவாதிகள் சாத்வீக எதிர்ப்பு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். மாணவர்கள் அரசாங்க பள்ளிகளையும் கல்லூரிகளையும் புறக்கணிக்க வேண்டும். அதே போன்று நீதிமன்றங்கள், சட்டமன்றங்கள், உள்ளாட்சி நிறுவனங்கள், அலுவலகங்கள் ஆகியவையும் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டனர். மாணவர்கள்லாம் ஸ்கூல் காலேஜ்லாம் போகக்கூடாது, வீட்டிலே இருங்க. அதே மாதிரி நீதிமன்றங்கள்லாம் யாரும் போகாதீங்க, சட்டமன்றங்கள் எல்லாத்தையும் புறக்கணிச்சிருங்க, அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க யாரும் அந்த வேலைக்கு போகாதீங்க. உள்ளாட்சி நிறுவனத்தில் நீங்கள் பணிபுரியவராக இருந்தீங்கன்னா நீங்களும் அந்த வேலைக்கெல்லாம் போகாதீங்க, அதை புறக்கணிச்சிருங்க. அரசாங்க அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா, நீங்களும் உங்கள் வேலைக்கு போகாதீங்க, இதெல்லாம் புறக்கணிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அரசாங்கத்தோட ஒத்துழைக்காததன் மூலம் நிர்வாகத்தை முடக்கிவிட வேண்டும் என்பதே சாத்வீக எதிர்ப்பின் நோக்கம். இந்த சாத்வீக எதிர்ப்போட நோக்கம் என்னன்னா, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நம்ம எதுவும் போகக்கூடாது. அது இதோட நோக்கம் தான் இந்த சாத்வீக எதிர்ப்போட நோக்கம். சரியா? அடுத்தது, சாத்வீக எதிர்ப்பு இயக்கத்திற்கு தலைமை தாங்குவதற்காக அரவிந்தர் தனது வேலையை துறந்துவிட்டு பரோடாவிலிருந்து வங்காளத்துக்கு வந்தார். இந்த சாத்வீக எதிர்ப்பு போராட்டத்துக்கு தலைமை தாங்கினது யாருன்னு கேட்டாங்கன்னா அரவிந்த கோஷ். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாத்வீக போராட்டம், இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸில் கூட எழுதலாம். சாத்வீக போராட்டத்துக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னா நம்ம அரவிந்த கோஷ். இதனால் அவர் அவரோட வேலையை கூட விட்டுட்டு பரோடாவிலேருந்து வங்காளத்துக்கு தலைமை தாங்குறாரு இந்த சாத்வீக இயக்கத்துக்கு. அதுலேயும் முக்கியமான ஆளுங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. யாருன்னா பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய் போன்றோர் சுதேசி இயக்கத்தில் மிகுந்த அக்கறை காட்டி அதை ஒரு அகில இந்திய இயக்கமாகவே மாற்றிடுவாங்க. சுதேசி இயக்கத்தில் ஒரு மிகுந்த அக்கறை காட்டி அதை ஒரு அகில இந்திய இயக்கமாகவே மாற்றிடுறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்தியா லெவலில் பார்த்துட்ருக்கோம். நம்ம புக்கே பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. நம்ம தற்கால தமிழ்நாட்டு வரலாறுல சுதேசி மூமெண்ட்டை பார்த்துருப்போம். அது தமிழ்நாட்டு லெவலில் இருக்கக்கூடிய டேட்டா தான் நம்ம அங்கே பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் இருக்கக்கூடியதை பார்த்துட்ருக்கோம். ஸோ நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது, அடக்குமுறை. சுதேசி இயக்கத்தின் வெற்றி கண்டு அரசாங்கம் சினம் கொண்டது. கவர்மெண்ட் டென்ஷன் ஆகிறாங்க. அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டது. கூட்டங்கள் கலைக்கப்பட்டன. கூட்டங்கள்லாம் கலைச்சிட்றாங்க. ஆர்ப்பாட்டக்காரர்கள் மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டனர். யாரெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள எல்லாமே போட்டு கவர்மெண்ட் ஆளுங்கெல்லாம் போட்டு அவங்கள எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். நிறைய தலைவர்கள்லாம் கைது செய்யறாங்க. பேச்சு சுதந்திரம் கூட பறிக்கப்படுது. யாரும் பேசுறது கூட இல்லை, பேச்சு சுதந்திரத்தையே பறிச்சிடுறாங்க. கூட்டங்கள், ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாத்தையும் தடை பண்ணிடுறாங்க. கூட்டமாக இருந்ததுன்னா தடை பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டத்தை தடை பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தடை பண்ணிடுறாங்க. அடுத்தது, சுதேசி இயக்கத்தில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு அரசாங்க பணியில் இடமில்லை என்று அறிவிக்கப்பட்டது. கவர்மெண்ட் என்ன பண்ணுது, சுதேசி இயக்கங்கள்லாம் எந்தெந்த மாணவர்கள்லாம் கலந்துக்கிறீங்களோ உங்களுக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடையாது, அரசாங்க பணி உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பை போட்டுறாங்க. அப்புறம் வெளிநாட்டு சர்க்கரையில் செய்யப்பட்ட இனிப்பு பண்டங்களை வீசி எறிந்ததற்காக மாணவர்கள் நிறைய பேர் கைது செஞ்சு சிறைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சர்க்கரையை பயன்படுத்தியிருக்கிறாங்க, இனிப்பு பண்டங்களில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த இனிப்பை சாப்பிடாமல் அதை தூக்கி போட்டுடுறாங்க. நம்ம மாணவர்கள்லாம் இது எங்களுக்கு வேண்டாம், இது வெளிநாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டதுக்காக அப்போ ஒரு சில மாணவர்களை கைது செஞ்சு ஜெயிலில் போட்டுடுறாங்க. வீடுகளில் புகுந்து சோதனையிடுவதும் உளவு பார்ப்பதும் சொத்துக்களை பறிமுதல் செய்வதும் அன்றாட வழக்கமாயின. வங்காளத்தில் சுரேந்திரநாத் பானர்ஜி, பிபின் சந்திரபால், அரவிந்தரும், பஞ்சாபில் லாலா லஜபதி ராயும், மகாராஷ்டிரத்தில் திலகரும், தமிழ்நாட்டில் வஉசியும், ஆந்திராவில் ஹரிசர் வேதம் ராவும் பிறரும் கைது செய்யப்பட்டனர். இந்த கைது செய்யப்பட்ட லிஸ்ட்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வங்காளத்தில் யார் யார் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, பிபின் சந்திரபால், அரவிந்த கோஷ், இந்த 3 பேர் வங்காளத்தில் கைது செய்கிறாங்க. பஞ்சாபில் லாலா லஜபதி ராய் கைது செய்கிறாங்க. மகாராஷ்டிராவில் நம்மளுக்கே தெரியும் பாலகங்காதர திலகரை கைது செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் வஉ சிதம்பரம் பிள்ளை, இவங்க எல்லாத்தையும் கைது பண்ணுறாங்க. இதே மாதிரி ஆந்திராவிலையும் ஒருத்தர் இருக்கார், அவர் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். ஹரிசர்வேத்தம் ராவ், ஓகேவா, ஹரிசர்வத்தம் ராவ், அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஹரிசர்வத்தம் ராவ் பிறரும் கைது செய்யப்பட்டனர். எல்லாருமே கைது செஞ்சிடறாங்க. பல கட்டுப்பாட்டு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. நிறைய கட்டுப்பாட்டு சட்டங்கள்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அதோட விளைவுகள் என்ன, சுதேசி இயக்கத்தோட விளைவுகள் என்ன அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் வங்க பிரிவினைக்கு எதிராக எழுந்த சுதேசி இயக்கம் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. வங்காள தீவிரவாதிகளின் விண்ணப்பம், அதுக்கப்புறம் வேண்டுகோள் முறையோடு நேரடி நடவடிக்கையில் எல்லாம் ஈடுபடுறாங்க. அதாவது வங்காள தீவிரவாதிகள்னால் இப்போ இனிமேல் தான் நம்ம தீவிரவாதிகளை என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி 1905 வரைக்கும் யாரை பார்த்தோம், மிதவாதிகள் தான் பார்த்துருப்போம். இப்போ இதுக்கப்புறம் தான் தீவிரவாதிகளோட ஒரு வெயிட்டான ஒரு மாசான என்ட்ரிலாம் இருக்கும். சரி, அடுத்தது, மக்களுக்கு சுயசார்புடைமை, தன்னம்பிக்கை, தன்மானம், சுய உதவி பற்றிய உணர்வுகள் உண்டாயின. இந்திய எதிர்ப்புக்கு யாசிக்கும் நிலையிலிருந்து நேரடி போராட்ட நிலைக்கு ஸ்ட்ரைட்டாக மாறிடுதுன்றாங்க. நேரடி போராட்ட நிலைக்கு மாறிடுது.
சுதேசி இயக்கம் வங்காளத்துக்கு வெளியேயும் பரவி அகில இந்திய ஆதரவு பெறுது. வங்காளத்தில் மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா, பஞ்சாப், நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா எல்லா இடத்துலையும் சுதேசி இயக்கம் மூமெண்ட்டு பரவிடுது. அவங்களோட மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வங்காளத்தில் மக்கள் இலக்கியம் விரைந்து வளர்ந்தது. மக்களோட இலக்கியம் வந்து விரைந்து வளருது. மக்களுக்கு போலீஸ், சிறை ஆகியவற்றின் மீது இருந்த அச்சம் அகன்றது. போலீஸ் மேலேயும் காவல்துறை, அதுக்கப்புறம் சிறை கைதிகளாக அவங்கள வந்து பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்கல்ல, அந்த சிறை, அது ரெண்டுத்து மேலேயும் இருந்த பயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது. தாக்கப்படுவதும் சிறை செல்வதும் தேச தொண்டாக கருதப்பட்டன. மக்கள் வந்து எப்படி கருதுறாங்க, அடிக்கிறதும் அடித்து சிறையில் பிடிச்சி போகிறது நாங்கள் ஒரு தேச தொண்டாகவே நாங்கள் வந்து கருதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மாறிட்டாங்க மக்கள்லாம். துன்பத்தாலும் தியாகத்தாலும் மட்டுமே ஆங்கிலேய அரசாங்கத்தை அடிபணிய வைக்க முடியும் என்ற புதிய பாடத்தை தலைவர்களும் மக்களும் புரிந்து கொண்டனர். எதாலையும் துன்பத்தாலையும் நம்மளோட தியாகத்தாலையும் மட்டுமே ஆங்கிலேய அரசாங்கத்தை அடிபணிய நம்மளால் வைக்க முடியும் அப்படின்னு மக்களும் நம்ம தலைவர்கள் எல்லாமே வந்து ஒரு புதுசாக ஒரு பாடத்தை கற்றுக்கிறாங்க. ஐக்கிய இந்தியாவின் பொது சமயம் என்று லாலா லஜபதி ராயால் கருதப்பட்ட சுதேசி இயக்கத்தின் விளைவாக வங்க பிரிவினை 1911ஆம் ஆண்டு விலக்கிக் கொள்ளப்பட்டது. வங்க பிரிவினை எப்போ விலக்கியிருக்கிறாங்க? 1911ஆம் ஆண்டு வங்காளத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் இணைச்சிருவாங்க. அதாவது பிரித்ததை ரெண்டும் இணைச்சிருவாங்க, வங்காளத்தை இணைச்சிருவாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரி, அடுத்து பாருங்கள் என்னன்னு கருதியிருக்கிறாங்க. ஐக்கிய இந்திய பொது சமயம் என்று லாலா லஜபதி ராயால் கருதப்பட்ட சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கத்தை வந்து இவர் என்ன கருதியிருக்கிறாரு? ஐக்கிய இந்தியாவின் பொது சமயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சுதேசி இயக்கத்தை யார் சொன்னது? லாலா லஜபதி ராய். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மதிப்பீடு. இந்த சுதேசி இயக்கத்தை பற்றி சொல்லுவாங்க. இதில் பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு. சுதேசி இயக்கம் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு புதிய திருப்பத்தை உண்டாக்கியது என்பதில் ஐயமில்லை. எனினும் இயக்கத்தில் சில குறைபாடுகள் காணப்பட்டன. அந்த இயக்கத்தில் ஒரு சில குறைபாடுகளும் இருந்திருக்குது. முதலாவதாக சுதேசி இயக்கம் வங்காளத்தின் மேல்மட்ட பத்ரலோக் இந்துக்களின் முனைப்பார்வத்துடன் முன்னின்று நடத்தப்பட்டது. பாருங்கள், பத்ரலோக் அப்படின்ட்டு ஒரு இந்துக்கள் இருக்கிறாங்க. அந்த இந்துக்களால் தான் வந்து அந்த போராட்டமே, சுதேசி இயக்கமே ஃபஸ்ட்டு நடத்தப்பட்டது. அதனால் போராட்டத்துக்கு இன முலாம் பூசப்பட்டது. இரண்டாவதாக அது இந்து சமய அடிப்படையிலும் இந்து சமுதாய சம்பிரதாயங்களை ஒட்டியும் மேற்கொள்ளப்பட்டது. பாருங்கள், ரெண்டாவதாக வந்து அது இந்து சமய அடிப்படையிலையும் நடந்திருக்குது, இந்து சமுதாய சம்பிரதாயங்களை ஒட்டியும் பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டது. ஏன்னா இந்து சமயத்தில் தான் அந்த ராக்கி கட்டுறது இந்த மாதிரிலாம் வந்து நிறையா அந்த விழாக்கள்லாம் கொண்டாடுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த ரவீந்திரநாத் தாகூர் கொண்டு வருவார். அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய விழாவெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்து சமயத்தோட ஒரு கலாச்சாரம், ஒரு நம்பிக்கை, அதனால் வந்து இதை கொடுத்துருக்காங்க. அச்சமய சார்புடைய விடுதலை போராட்டம் சமயச்சார்பின்மை தன்மையை பாதித்தது. சமயச்சார்பின்மைனா எல்லா சமயத்தையும் வந்து போதிக்கணும். அதாவது எல்லாரும் ஒன்று தான், மக்கள் எல்லாரும் சமயம் சார்ந்தெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது, எல்லா சமயமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த சமய சார்பின்மை தன்மையாக அது வந்து பாதிக்குது. எது? ஏன்னா இந்துக்கள் மட்டுமே இந்த மாதிரி பண்டிகைலாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்களா, அதனால் வந்து அதை வந்து பாதிக்குது அப்படின்றாங்க. சுதேசி இயக்கத்தில் முஸ்லீம்கள், விவசாயிகள் பிறரும் பெருவாரியாக பங்கேற்கவில்லை. பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் கூற்று காரணத்தில் நம்மளுக்கு வைப்பாங்க. சுதேசி இயக்கத்தில் முஸ்லீம்களும் விவசாயிகளும் பெருவாரியாக பங்கேற்கவில்லைன்னு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நமக்கு வந்து சென்டென்ஸில் வந்து விவசாயிகள் முஸ்லீம்கள்லாம் பங்கேற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது நாலாவது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். தீவிரவாதிகளின் சுதேசி சுயராஜ்ய கோரிக்கை காரிய சாத்தியமற்றது, அதற்கான பக்குவத்தை பெறவில்லை. தலைவர்களுக்குள்ளேயே இவை பற்றிய கருத்து வேறுபாடுகள் இருந்தன. பாருங்கள், தலைவர்களுக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது, ஒரு பக்குவமே இல்லை. எப்படி வந்து சுதேசி இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு பக்குவம் இல்லை. ஐந்தாவதாக சாத்வீக போராட்டமும் வர்த்தக போரும் நடைமுறையை சாத்தியமற்றவைன்றாங்க. அதனால்தான் விதேசி பொருட்கள் புறக்கணிப்பு தோல்வியுற்றது. விதேசி பொருட்கள் வந்து புறக்கணிச்சாங்கல்ல, அந்த மூமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா தோற்று போயிடுது அப்படின்றாங்க, தோல்வியுற்றதுன்னு சொல்கிறாங்க. இறுதியாக போதிய முன்னேற்பாடுகளின்றி அரசாங்க பணிகள், சட்டமன்றங்கள், நீதிமன்றங்கள், கல்விக்கூடங்கள் ஆகியவை புறக்கணித்து நாட்டின் வளர்ச்சியை, குறிப்பாக வங்காளத்தின் வளர்ச்சியை தேக்கமுறை செய்தது. என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்க எல்லாம் நீங்கள் எல்லாம் போயிட்டு ஆஃபீஸுக்கு வந்து வேலை பார்க்கல அப்படின்னா அந்த இடத்துல பொருளாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. அப்போ வங்காளத்தோட வளர்ச்சி வந்து ரொம்ப டவுன் ஆகுது, ரொம்ப தேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது, சுதேசி இயக்கம் அரசாங்கத்தால் அடக்கப்பட்டாலும் அந்த நேரத்துக்கு தோல்வியுற்றது போல் தோன்றினாலும் அது விதைத்த சுதேசி சுயராஜ்ய விதைகள் வீண் போகவில்லைன்னு சொல்கிறாங்க. கர்சனின் காட்டு தர்பாரால், பாருங்கள், கர்சனின் காட்டு தர்பாரால் தேசிய உணர்வை ஒடுக்க முடியவில்லை. தேசிய உணர்வை இந்த மாதிரி வந்து கர்சனாலே ஒன்றும் பண்ண முடியல. 1906 கல்கத்தாவில் கூடிய மிதவாத காங்கிரஸ் கூட சுதேசி இயக்க திட்டங்களை ஆதரித்து தீர்மானங்களை நிறைவேற்றியது. ஏன்னா 1906
தாதாபாய் நவ்ரோஜி வந்து தலைமை தாங்கியிருப்பார் கொல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. அதை இங்கே போட்டிருக்காங்க. கல்கத்தா கூடிய மிதவாத காங்கிரஸ் கூட இந்த மாதிரி சுதேசி இயக்க தீர்மானங்களை ஆதரிச்சிருப்பாங்க, தீர்மானங்களை நிறைவேற்றியிருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு தலைமை வகித்த தாதாபாய் நவ்ரோஜி சுயராஜ்ய கோஷத்தை எழுப்பினார். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய தாதாபாய் நவ்ரோஜ் வந்து சுயராஜ்ய கோஷத்தை எழுப்பியிருக்கிறாரு. அவரது வார்த்தைகள் சுயராஜ்ய இலக்கை நோக்கி மக்கள் நடைபோடுவதற்கான வேட்கையையும் உந்து சக்திகளையும் தந்தது. அதுக்கப்புறம் 6 வருஷத்துக்கு அப்புறம் ரத்து செய்யப்பட்டது. என்னது, நம்ம வங்க பிரிவினை வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் 1905லேருந்து 1911 1911 தான் வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்தை மறுபடியும் இணைப்பாங்க, வங்க பிரிவினையை கேன்சல் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், இந்தியன் அசோசியேஷன் அமைப்பு. இந்த அமைப்பை 2 பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அமைப்பு. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த அமைப்புலாம் திடீர்னு இந்த மாதிரி ஒரு 4 சென்டென்ஸ், ஒரு 4 இது வச்சுட்டு இதில் எது கரெக்டு எது தப்பு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நம்மளைய. சரியா? அதை பாருங்கள். இந்தியன் அசோசியேஷன் அமைப்பு அப்படின்னா ஆனந்த் மோகன் போஸ், சுரேந்திரநாத் பானர்ஜி, இவங்க 2 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்தியன் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு. பாருங்கள், சுரேந்திரநாத் பானர்ஜி. இப்போ நம்ம வந்து சுரேந்திரநாத் பானர்ஜியை பற்றி பார்க்க போகிறோம். சுரேந்திரநாத் பானர்ஜி தனது 20 வயதில் ICS பதவிக்கு தகுதி பெற்ற முதல் இந்தியர். பார்த்தீங்களா, தலைவர் வந்து அப்பயே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்காரு. சுரேந்திரநாத் பானர்ஜி 20 வயசுலேயே ICS பதவிக்கு தகுதி பெற்ற முதல் இந்தியர்னு சொல்கிறாங்க. இனப்பாகுபாட்டால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட இவர் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார். இனப்பாகுபாட்டால் இவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதனால் வந்து இவர் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார். 1876 மெட்ரோபாலிட்டன் கல்லூரியில் பேராசிரியராக போய் சேர்ந்துருக்கிறார். 1876 பார்த்துக்கோங்க. பார்ஜி துவக்கிய பள்ளி பின்னர் ரிப்பன், ஓகேவா, நம்ம பார்ஜி துவக்கிய பள்ளி பின்னர் ரிப்பன் கல்லூரியாக விரிவடைந்தது அப்படின்றாங்க. பெங்காலி என்ற பத்திரிகையின் பதிப்பாசிரியராக பணியாற்றி மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ரொம்ப ரொம்ப முக்கியம். பெங்காலின்ற பத்திரிகை யாருதுன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பதிப்பாசிரியராக இருந்திருப்பார். பெங்காலி அப்படின்னு வந்துட்டாலே சுரேந்திரநாத் பானர்ஜியாக போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. பெங்காலின்ற பத்திரிகை யாருது? சுரேந்திரநாத் பானர்ஜி. அவர் தான் அதோட பதிப்பாசிரியராகவும் பணியாற்றி மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆனந்த் மோகனுடன் சேர்ந்து இந்திய அசோசியேஷன் எனும் அமைப்பை துவக்கினார். இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்தியன் அசோசியேஷன் என்ற அமைப்பை ஸ்டார்ட் பண்ணது யார்? ஆனந்த் மோகன் போஸ், அதுக்கப்புறம் நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி. இவங்க 2 பேரும் தான் இந்தியன் அசோசியேஷன் அப்படின்ற அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சுரேந்திரநாத் வங்காள சட்டமன்றத்துக்கு 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி வங்காள சட்டமன்றத்துக்கு 4 டைம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அது எந்தெந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க. 1894, 1896, 1898, 1900. இந்த 4 வருஷம் பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி வங்காள சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் 2 முறை காங்கிரஸ் தலைவராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். 2 டைம், ஒரு டைம் இல்லை 2 டைம். எப்போனா 1895 நடந்த INC மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி. அதே மாதிரி 1902லையும் காங்கிரஸ் மாநாடு, INC, இந்திய தேசிய இயக்கம், ஓகேவா, இந்த காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினது யாருன்னா நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி தான். 1895, 1902 இந்த 2 செஷனுக்கும் நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி தான் தலைமை தாங்கியிருப்பார். வங்க பிரிவினை சுரேந்திரநாத் பானர்ஜியின் வாழ்க்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. அதை எதிர்த்து வங்காள பத்திரிகையில் கடுமையாக விமர்சித்து எழுதினார். இந்த மாதிரி வங்க பிரிவினையை பற்றி எதிர்த்து அவரோட பெங்காலின்ற பத்திரிகையில் கடுமையாக எழுதுகிறாரு. சுதேசி இயக்கத்தில் ஆர்வத்துடன் பங்கேற்றார். ஆனந்த் மோகன் போஸுடன் சேர்ந்து 2 பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களில் உரையாற்றினார். 2 பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம், 2 பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். தேசிய இயக்கத்தின் துவக்ககால போராட்டத்தில் மிகவும் அதிகமாக பொதுமக்கள் பங்கேற்ற கூட்டங்கள் அவை என்பது குறிப்பிடத்தக்கது. பார்த்தீங்களா, அதாவது தேசிய இயக்கத்தோட, நம்ம இந்திய தேசிய இயக்கத்தோட ஸ்டார்டிங்கில் துவக்க கால போராட்டத்தில் மக்கள் அதிகமாக பங்கேற்ற கூட்டம் எதுனா இந்த கூட்டம் தானம்மா. இவர் உரையாற்றின இந்த 2 பொதுக்கூட்டம் தான். அடுத்தது சூரத் காங்கிரஸ் கூட்டத்தில் 1907 மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் போது வீசப்பட்ட செருப்பு மேடையில் ஃபெரோஷா மேத்தாவுடன் வீற்றிருந்த சுரேந்திரநாத் பானர்ஜியின் மீது விழுந்தது. பார்த்தீங்களா, 1907 அந்த காங்கிரஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சண்டை வந்துடும். ஓகேவா, காங்கிரஸ்குள்ளே சண்டை வந்துடும். எங்கே? சூரத்தில். அதனால தான் சூரத் பிளவு அப்படிம்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து செருப்பை தூக்கி வீசிடுவாங்க. அப்போ வந்து ஃபெரோஷா மேத்தா பக்கத்தில் சுரேந்திரநாத் பானர்ஜி இருப்பார்.
அப்போ சுரேந்திரநாத் பானர்ஜி மேலே வந்து அந்த செருப்பு வந்து பார்த்திங்கன்னா விழுந்துடும். சென்னையில் அன்னிபெசன்ட் அம்மையார் கைது செய்யப்பட்ட போது சுரேந்திரநாத் சுயாட்சி இயக்கத்தில் சேர்ந்தார். நம்ம அன்னிபெசன்ட் அம்மையார் 1917 கைது செஞ்சுருவாங்க. 1917 அன்னிபெசன்ட் அம்மையார், அந்த ஜார்ஜ் அருண்டேலு, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கைது பண்ணிடுவாங்க. அப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் எஸ் சுப்பிரமணியம் அப்படின்றவர் அவரோட சர் பட்டத்தை வந்து ரிட்டன் கொடுத்துருவார். இந்த மாதிரி அன்னிபெசன்ட் அம்மையார் எதுக்கு நீங்கள் கைது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எஸ் சுப்பிரமணியம் அப்படின்றவர் அந்த பட்டத்தை வந்து ரிட்டன் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் தான் அந்த அன்னிபெசன்ட் அம்மையாரை வந்து 1917 வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஐஎன்சி மாநாட்டுக்கு இவங்களை தலைவராக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த வருஷத்துலேயே பாருங்கள் இவ்வளோ நடந்திருக்கும். இந்த டைமில் தான் அன்னிபெசன்ட் அம்மையார் தலைவராகவும் தேர்ந்தெடுப்பாங்க. சுரேந்திரநாத் பானர்ஜியும் போய் அந்த சுயாட்சி இயக்கத்தில் தன்னாட்சி இயக்கத்தில் போய் சேர்ந்துக்குவார். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. 1917 அன்னிபெசன்ட் அம்மையார் கைது செஞ்சப்போ சுரேந்திரநாத் பானர்ஜி அங்கே சுயாட்சி இயக்கத்தில் போய் சேர்ந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 1919-20 காங்கிரஸ் நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்தை எதிர்த்து இங்கே பாருங்கள், இரும்பின் சந்திரபால், தேஜ் பகதூர் சாப்ரு, சி சங்கரநாயர் ஜின்னா ஆகியோருடன் சேர்ந்து காங்கிரஸை விட்டு வெளியேறினார். இவங்க எல்லாருமே காங்கிரஸ் விட்டு வெளியேறாங்க. யார் இரும்பின் சத்ரபால், அதுக்கப்புறம் தேஜ் பகதூர் சாப்ரு, அதுக்கப்புறம் சி சங்கரநாயர் ஜின்னா, இவங்க கூட சேர்ந்து நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி காங்கிரஸை விட்டு வெளியேறிடுறாரு. இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், இந்த அமைப்பை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. ஓகேவா? இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஓகேவா? இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்ற அமைப்பை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி. ரொம்ப ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி கோகுலே, மதன் மோகன் மாளவியா போன்று காங்கிரஸ் மிதவாதி ஆவார். இந்த மாதிரி சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து கோபாலகிருஷ்ண கோகுலே, மதன் மோகன் மாளவியா அவங்கள மாதிரியே இவரும் ஒரு காங்கிரஸ் மிதவாதி. ஆங்கில அரசாங்கத்தை அகற்றாமல் இந்தியர் நலனுக்காக நிர்வாகத்தை சீர்திருத்த வேண்டும் என்று விரும்பினார். அதாவது ஆங்கிலேய அரசாங்கத்தை வந்து நம்ம அகற்றாமையே அவங்களெல்லாம் வந்து இங்கே இருக்கட்டும், அவங்க இருக்கும்போதே நம்ம வந்து இந்த மாதிரி நிர்வாகத்தை வந்து சீர்திருத்தம் பண்ணணும்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. வங்கப்பிரிவினையும் சுதேசி இயக்கமும் சுயாட்சி போராட்டமும் ஏற்படுத்தின. சுரேந்திரரின் நோக்கிலும் போக்கிலும் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இங்கே பாருங்கள், சுதேசி இயக்கம், வங்கப்பிரிவினையும், அதுக்கப்புறம் சுயாட்சி, இந்த அன்னிபெசண்டோட அந்த சுயாட்சி இயக்கம், இது எல்லாம் சுரேந்திரநாத் பானர்ஜியோட நோக்கிலும் போக்கிலும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தினுச்சு அப்படின்றாங்க. இத்தாலியின் விடுதலை போராட்ட வீரர் மாஜினியின் வாழ்க்கையாலும் வாக்காலும் கவரப்பட்ட இவர் வங்காள அமைதியின்மையின் தந்தை என்று அறியப்பட்டார். நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து வங்காள அமைதியின்மையின் தந்தை. ஆக்சுவலாக இதே சென்டென்ஸு வேறு ஒருத்தருக்கும் வரும், நீங்கள் வந்து அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், ஃபாதர் ஆஃப் அன்ரெஸ்ட் இன் பெங்கால், இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கோங்க, அதுவும் நம்மளுக்கு முக்கியம். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபாதர் ஆஃப் அன்ரெஸ்ட் இன் பெங்கால் அப்படின்னா நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி. இதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். சரியா? பார்த்துக்கோங்க. வங்காள அமைதியின்மையின் தந்தை அப்படின்னு கேட்டால் நம்ம யாரை சொல்லணும் அப்படின்னா நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, சுரேந்திரர் ஒரு தேசிய வரலாற்று விவேகி. இவர் காலனி ஆதிக்கத்தின் சுரண்டல் தன்மையை மையப்படுத்தி சிந்தித்தவர் மட்டும் இல்லாமல் அதை செயல்பட்டவும் செஞ்சவர். தேசிய உணர்ச்சியின் வெளிப்பாடே தேசிய இயக்கம் என்று கருதியவர். தேசிய இயக்கம் மக்கள் இயக்கமாக மலர வேண்டும் என்று எதிர்பார்த்தவர். நம்ம தேசிய இயக்கமே ஒரு மக்கள் இயக்கமாக மலரணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துருக்கிறாரு. நவ்ரோஜி, திலகர் போன்ற இந்தியரது ஒற்றுமை இந்திய தேசத்தின் இதயம் என்று எண்ணியவர். நவ்ரோஜியும் திலகரும் பார்த்திங்கன்னா இந்திய தேசத்தோட இவங்க 2 பேர் இதயம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இவர் வந்து எதிர்பார்த்துருக்கிறாரு அப்படின்னு எண்ணியிருக்கிறாரு. இந்தியா ஒரு தேசமாக உருவெடுத்து வருவதை கண்டவர் யாருன்னா நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி பத்திரிகையை கூட ஒரு பிரச்சார கருவியாக பயன்படுத்தியிருக்கிறார். ஏன்னா பத்திரிகையில் எழுதி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்பார். அவர் நடத்திய அந்த பெங்காலி பத்திரிகை மூலம் பொருளாதார தந்திரத்தின் முக்கியத்துவம் பற்றி எழுதுகிறார். எதில் அப்படின்னா அந்த பெங்காலி, அப்போ தான் பார்த்தோம், பெங்காலின்ற பத்திரிகையை வந்து நடத்தினது யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. அவர் வந்து பொருளாதார தந்திரத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி எழுதுகிறார். பொருளாதாரத்தோட முக்கியத்துவத்தை பற்றி எழுதி மக்கள்கிட்ட வந்து சொல்கிறார் அந்த பத்திரிகை மூலமாக. அரசியல் சுதந்திரம் தற்காலிகமானது, பொருளாதார சுதந்திரமே நிலையானது என்பதை அடிக்கோடிட்டு காட்டியவர். இது முக்கியமான பாயிண்ட். அரசியல் சுதந்திரம் தற்காலிகமானது, பொருளாதார சுதந்திரமே நிலையானது என்பதை அடிக்கோடிட்டு காட்டியவர் யார் அப்படின்னா நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி. அரசியல் உரிமைகளை கோருவதற்காக தேசியவாதிகள் ஒன்று சேரலாம், ஆனால் இந்த உரிமைகளை பெற்றவுடன் அந்த ஒற்றுமை மறைந்துவிடும். பொருளாதார உரிமைகளுக்காக ஒன்று சேர்வதே நீடித்து நிற்கும் அப்படின்னு நம்ம அந்த தேசிய தீர்க்க தரிசனத்தோட சுரேந்திரநாத் பானர்ஜி தெளிவுபடுத்துகிறார். என்னன்னு தெளிவுபடுத்துகிறாரு? இந்த உரிமைகளை பெற்றவுடன் அந்த ஒற்றுமை மறைந்துவிடும், பொருளாதார உரிமைகளுக்காக ஒன்று
சேர்ந்து நீடிக்கும். பொருளாதார உரிமைகளுக்காக மக்கள் வந்து ஒன்று சேர்ந்தால் தான் அப்போ தான் நீடித்து மக்கள் நிலையாக இருப்பாங்க அப்படின்ற தேசிய தீர்க்க தரிசனத்தோடு நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து தெளிவுபடுத்துகிறாரு. இவர் பத்திரிகை சுதந்திரத்துக்காக நிறைய போராடுறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், இது சுரேந்திரநாத் பானர்ஜி அந்த பத்திரிகை ஆசிரியராக நீதிமன்ற குற்றத்துக்காக இந்தியாவில் முதன்முறையாக சிறை சென்றார். இதுவும் முக்கியம். இந்தியாவில் பத்திரிகை ஆசிரியராக இருந்து நீதிமன்ற குற்றத்துக்காக முதல்ல சிறை சென்றது யாருன்னா அதுவும் சுரேந்திரநாத் பானர்ஜி. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். திடீர்னு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உள்ளேருந்து எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம மாட்டிக்குவோம். ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறாங்க, சுரேந்திரநாத் பானர்ஜி ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்து நீதிமன்ற குற்றத்துக்காக இந்தியாவில் முறையாக சிறை சென்றவர் யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. திலகரோடு கருத்து மாறுபாடு கொண்ட இவர் 1897ஆம் ஆண்டு அம்ரோட்டி காங்கிரஸ் கூட்டத்தில் திலகரை நினைவு கூர்ந்த அவர் பெற்ற தண்டனைக்காக நாடே கண்ணீர் வடித்தது என்று கூறியபோது அவையோர் அனைவரும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பினர். அதாவது திலகர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க 1897. அப்போ வந்து திலகரை பற்றி இவர் பேசுவார். யார்? நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி அம்ரோட் காங்கிரஸ் கூட்டத்தில் இந்த மாதிரி கலந்துக்கிட்டு பேசுவார். 1897 அம்ரோட் காங்கிரஸ் கூட்டத்தில் திலகரை வந்து இந்த மாதிரி சொல்லுவார். திலகர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், அவர் இந்த மாதிரி ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினதுக்கு அவரோட தண்டனையை பற்றி பேசும்போது மக்கள் நாடே வந்து கண்ணீர் வடித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, அடுத்து பாருங்கள். சுரேந்திரநாத் பானர்ஜி சிறந்த பேச்சாளர். இவரது சட்டமன்ற பேச்சுகள் அதிகார வர்க்கத்தின் குறைபாடுகள், அரசாங்க கொள்கையின் குறுகிய நோக்கம், பொது நீதி, நிர்வாக சீர்கேடு ஆகியவற்றை எல்லாத்தையும் அம்பலப்படுத்திடுறாரு. அதாவது ஆங்கிலேயர் என்னென்ன பண்ணுறாங்களோ அது அத்தனையும் வெளியே கொண்டு வந்துடுறாரு, அம்பலப்படுத்திடுறாரு. தூங்கி கிடந்த சட்டமன்றம் துள்ளி எழுந்தது. இவர் கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் மொழிவதாம் சொல் வல்லன் அப்படின்ற கிரேக்கத்துக்கு, ஓகேவா, இந்த திருக்குறள் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல் வல்லன் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், கிரேக்கத்துக்கு டெமாஸ்தனஸ், இத்தாலிக்கு சிசிரோ, இந்தியாவுக்கு சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படின்றாங்க. எது கூட கம்பேர் பண்ணுறாங்க? கிரேக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமாஸ்தனஸு, இத்தாலிக்கு ஒரு சிசிரோ இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு சுரேந்திரநாத் பானர்ஜி இருக்கார் அப்படின்னு சொல்லி இவங்க கூடலாம் கம்பேர் பண்ணுறாங்க. இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பிபின் சந்திரபால். பிபின் சந்திரபாலும் ஒரு வெயிட்டான ஆள். இவரும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிபின் சந்திரபாலோட காலம் பாருங்கள், 1858 1932 வரைக்கும். அவர் வந்து அஸ்ஸாமில் சில்ஹெட் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார். இந்த சில்ஹெட் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அஸ்ஸாம் நம்மளுக்கு தெரியும், சில்ஹெட் அப்படின்றது தெரியாது. அதனால் அந்த சில்ஹெட் மாவட்டத்தில் பிறந்திருப்பார், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஆசிரியராக வாழ்க்கை துவங்கிய இவர் தனது அறிவாற்றலாலும் நாவாண்மையாலும் எழுத்து திறமையாலும் தேச தலைவராயிட்டார். எதனால்? இந்த மாதிரி அறிவாற்றலாலும் நாவாண்மையாலும் எழுத்து திறமையாலும் ஒரு தேச தலைவராக மாறிடுறாரு. பிபின் சந்திரபால் வந்து 1887 சென்னையில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டின் போது தேசிய இயக்கத்தில் போய் சேர்ந்துக்கிறார். ஐஎன்சியில் போய் சேர்ந்துக்கிறார். எந்த வருஷம்? 1887 ஐஎன்சியோட 3வது கூட்டம். அப்போ போய் பார்த்தீங்கன்னா இவர் போய் சேர்ந்துக்கிறாரு. 1903 முதன்முறையாக இந்திய அரசியலில் தீவிரவாத குரல் தெளிவாக கேட்டபோது பிபின் சந்திரர் நியூ இந்தியா என்று அவர் பதிப்பித்து வெளியிட்டு வந்த வார இதழில் அக்குரலை பிரதிபலித்தார். பாருங்கள், நியூ இந்தியா அப்படின்ற இதில் வந்து யார்? நம்ம அன்னி மட்டும் வெளியிட்டது இல்லாமல் இவரும் வந்து வெளியிட்டிருப்பார். யார்? நம்ம பிபின் சந்திரபால். ஓகேவா? நியூ இந்தியான்ற பத்திரிகையை பிபின் சந்திரபாலும் வந்து வெளியிட்டிருப்பார். ரொம்ப முக்கியம், இதையும் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது, இந்த மாதிரி வெளியிட்டு வார இதழில் அக்குரலை பிரதிபலித்தார். மிதவாதிகளின் அரசியல் யாசக போராட்ட உத்தியை கண்டித்து எழுதினார். இந்த மிதவாதிகளை பற்றி எழுதுறாரு. நீங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த மாதிரி ஆங்கிலேயர்கிட்ட வந்து மன்றாடி பண்ணுறது, இந்த மாதிரி அவங்கக்கிட்ட வந்து காலில் விழுந்து இந்த மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் தப்பு. நீங்கள் வந்து தீவிரவாதிகளாக மாறி இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக போராட்டத்தில் ஈடுபடுங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காதீங்கன்னு சொல்லி அவங்கள பற்றி யாசித்து அவங்கள பற்றி எழுதுறாரு. ஓகேவா? இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காதீங்க அப்படின்ட்டு பத்திரிகையில் எழுதுறாரு. பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால் ஆகிய மூவரும் தீவிரவாத மும்மூர்த்திகளாக இருந்தனர். இதை பார்த்து வச்சுக்கோங்க. தீவிரவாத மும்மூர்த்திகள் யார் யார் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்கோம். லால் பால் லால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், பால்னா பாலகங்காதர திலகர், லால்னா லாலா லஜபதி ராய், இந்த பால் அப்படின்னா பிபின் சந்திரபால். ஓகேவா? இது மூணுத்தையும் பார்த்துக்கோங்க. நம்ம இது மூணு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஆகியவை மும்மூர்த்திகளாக திகழ்ந்தனர். யார் யார்? பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால். தீவிரவாதிகளான மும்மூர்த்திகள். பிபின் சந்திரபால் சுதேசி இயக்கத்தில் தீவிர பங்கேற்றார். 1903 டிசம்பர் மாதம் வங்க பிரிவினை திட்டம் பற்றி தெரிந்த உடனேயே எதிர்ப்பு கிளம்பியது. பின்னர் 1905 ஜூலை 19 தான் அறிவிப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் வங்காளத்தை வந்து பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க. அந்த நாள் வங்க பிரிவினை முதன்முறையாக அறிவிக்கப்பட்ட போது அந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட இயக்கமாக உருவெடுத்தது.
பிபின் சந்திரர் சுதேசி இயக்கத்தை அகில இந்திய இயக்கமாக விரிவுபடுத்த விரும்பினார். யார்? நம்ம பிபின் சந்திரபால் இந்த சுதேசி இயக்கத்தை ஒரு அகில இந்திய இயக்கமாக வந்து மாற்ற நினைக்கிறாரு. அப்போ சுதேசி விதேசி பொருட்களை புறக்கணிப்பு போன்ற, இங்கே பாருங்கள், சுதேசி விதேசி பொருள் புறக்கணிப்பு போன்ற போராட்ட உத்திகள் இந்திய விடுதலைக்கான வழிகளான முறைகளாக மாற வேண்டும், மக்கள் இயக்கமாக மலர வேண்டும் என்று வாதிட்டார். அவங்க சொன்ன மாதிரியே வந்து இந்த மாதிரிலாம் வந்து மக்கள் இயக்கமாக மாறிடும். ஆனால் 1911 1911 மறுபடியும் வந்து வாபஸ் வாங்கிடுவாங்க. வங்காளம் வந்து மறுபடியும் வந்து ஒன்று சேர்த்துருவாங்க. வங்காளம் பிரித்ததை வந்து வங்காளம் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடும். சரி, அடுத்து பாருங்கள். பின்னர் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாறணும்னு நம்ம பிபின் சந்திரபால் நினைக்கிறாரு. பிபின் சந்திரர் அரவிந்தரை போன்று அரசியலிலிருந்து விலகி கொள்கிறார். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அரசியலேருந்து ஃபுல்லாக வந்து விலகிக்கிறாரு. பிபின் சந்திரர் அரசியலை விட்டு விலகினாரே என்று காங்கிரஸை விட்டு வெளியேறவில்லை. பாருங்கள், அரசியலிருந்து தான் வெளியே போயிருக்காரே ஒழிய காங்கிரஸை விட்டு இன்னும் வெளியே போகல. 1911 இவர் வந்து பிரிட்டன், அயர்லாந்து, எகிப்து, இந்தியா உள்ளிட்ட டொமினியன்களில் சேர்ந்து இம்பீரியல் ஃபெடரேஷன் என்ற கூட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற கருத்தை கூறினார். இது ரொம்ப முக்கியம். அதாவது இம்பீரியல் ஃபெடரேஷன் என்ற இதை வந்து அமைப்பை வந்து உருவாக்கணும்னு நினச்சது யாருன்னா நம்ம பிபின் சந்திரபால். ஓகேவா? இது கொஸ்டின் ஏரியா. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இம்பீரியல் ஃபெடரேஷன் அப்படின்ற அமைப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா நம்ம பிபின் சந்திரபால். இதெல்லாம் வந்து எங்கெங்கே இருக்குன்னா அயர்லாந்து, எகிப்து, பிரிட்டன், இந்த 3 பிளேஸில் வந்து டொமினியன்கள்லாம் வந்து இருக்குது. ஆனால் அவங்க கூட இந்தியாவும் கூட்டணி போட்டு இந்த மாதிரி டொமினியன் வந்து ஏற்படுத்தணும், இம்பீரியல் ஃபெடரேஷன் அப்படின்ற கூட்டமைப்பை இந்த 4 நாடும் 5 சேர்ந்து ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு கருத்தை வைக்கிறாரு. பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான தொடர்பு ஆள்வோருக்கும் ஆளப்படுவோருக்கும் உள்ள உறவாக இல்லாமல் சம சுதந்திர நாடுகளுக்கு இடையேயான நட்பாக இருக்க வேண்டும், அந்த மாதிரி என்றார். என்னது? அதாவது பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான தொடர்பு ஆள்வோருக்கும் ஆளப்படுவோருக்கும் உள்ள உறவாக இல்லாமல் சம சுதந்திர நாடுகளுக்கு இடையேயான நட்பாக வந்து இருக்கணும். அதாவது 2 பேருக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்றார். அதை தான் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. 1917-18 காலகட்டத்தில் ரஷ்யாவில் ஏற்பட்ட மக்கள் புரட்சி பிபின் சந்திரபாலின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. யார் மேலே? நம்ம பிபின் சந்திரபால் மேலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த புரட்சி எதேச்சதிகாரத்தின் வீழ்ச்சியாக கருதினார் நம்ம பிபின் சந்திரபால். அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்ட மக்கள் புதிய சக்தியாக உருவெடுக்க வேண்டும், மேல் வகுப்பாரின் சுரண்டலில் இருந்து விடுபட்டு சுதந்திரமாக வாழ வேண்டும், அதுக்கப்புறம் சமத்துவ சமுதாயம் அமைய வேண்டும் என்ற கருத்துக்களை பற்றி பேசினார். யார்? நம்ம பிபின் சந்திரபால். இந்த மாதிரி கருத்துலாம் பேசுகிறாரு, எழுதுகிறார். ஓகேவா? நம்ம நியூ இந்தியா பத்திரிகையிலும் எழுதுகிறாரு. 1919-20 காந்தி துவங்கிய சாத்விக போராட்டத்தை எதிர்த்து இவர் காங்கிரஸை விட்டு வெளியேறார். பாருங்கள், இவரும் வந்து பார்த்தீங்கன்னா 1919-20 காந்தி வந்து அந்த ரவுலட் சத்தியாகிரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம், இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். இதை வந்து கண்டித்து இவர் வந்து இந்த காங்கிரஸை விட்டு வெளியேறிடுறாரு. இவ்வளோ நாள் வந்து காங்கிரஸ் வரைக்கும் இருந்திருக்கிறாரு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை விட்டு வெளியேறுகிறார். அவர் மாதிரியே தான் சுரேந்திரநாத் பானர்ஜி என்ன பண்ணாரோ அதே மாதிரி தான் இவரும் பண்ணியிருக்கிறார். சிந்தனையாளர் பால் அந்நிய மூலதனம் ஆபத்தானதுன்னு சொல்கிறாரு. வறுமைக்கான வழி இந்தியர்களது வாழ்க்கையையோ வளத்தையோ பெருக்காது, எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி பொருளாதார வளர்ச்சியை முடக்கிவிடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார். இந்த மாதிரி பொருளாதார வளர்ச்சி இல்லாமையே போயிடும் அது அப்படின்னு சொல்லி நம்ம பிபின் சந்திரபால் வந்து எச்சரிக்கிறாரு. ஜி சுப்பிரமணிய ஐயரை போன்று இவரும் வலிமை மிக்க முதலாளிகளிடமிருந்து எளியோரான தொழிலாளியாய் காப்பாற்ற வேண்டும் என்று குரல் எழுப்பினார். ஜி சுப்பிரமணிய ஐயரும் அந்த மாதிரி தான் பண்ணுவார். அதாவது முதலாளிகள்கிட்ட இருந்து தொழிலாளியை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இவரும் நினைக்கிறார். யார்? நம்ம பிபின் சந்திரபால் நினைக்கிறாரு. பேனாவை போர் வாளாக பயன்படுத்தினார். பாருங்கள், பேனாவை போர் வாளாக பயன்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேனாவை பயன்படுத்தி நியூ இந்தியா பத்திரிகையில், வந்தே மாதரம் பத்திரிகையில் நிறைய எழுதுகிறார். பாருங்கள், வந்தே மாதரம்ன்ற பத்திரிகையை போட்டால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபின் சந்திரபாலை போடுங்க, நியூ இந்தியான்னு போட்டால் நீங்கள் வந்து பிபின் சந்திரபாலை போடுங்க. ஓகேவா? ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த் கோஷ் அந்த மாதிரிலாம் வருவாங்க. பட் இருந்தாலும் நம்ம இந்த புக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் இதையும் பார்த்துக்கணும். சரியா? சரி, அடுத்து பாருங்கள். பத்திரிகையில் எழுச்சி கட்டுரைகள் எழுதினார். எந்தெந்த பத்திரிகையில்? நியூ இந்தியாலையும் எழுதியிருக்காரு, வந்தே மாதரத்திலையும் எழுதுறாரு. பிபின் சந்திரபால் மாபெரும் தேசிய தீர்க்கதரிசிகளில் ஒருவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். யாருன்னா அரவிந்த கோஷ். இது ரொம்ப முக்கியம். இந்த டைலாக்கையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டைலாக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். என்னது? பிபின் சந்திரபால் வந்து மாபெரும் தேசிய தீர்க்கதரிசிகளில் அவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பிபின் சந்திரபாலை சொன்னது யாருன்னா அரவிந்த கோஷ் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுதேசி மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்ருக்கிற டாபிக். ஓகேவா? இவ்வளோ தான். அதே மாதிரி நம்ம தலைவர்களையும் இவங்க 2 பேர்த்த பற்றியும் பார்த்தாச்சு. யார் யார்? சுரேந்திரநாத் பானர்ஜியை பற்றியும் பார்த்தாச்சு. நம்ம வந்து பிபின் சந்திரபால் அவங்கள பற்றியும் பார்த்தாச்சு. இவ்வளோ தான் வந்து நம்ம வெங்கடேசன் சார் அவங்களோட புக்கில் இருக்கிறது. ஸோ இந்த அமைப்புலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க.
ஏன்னா அந்த அமைப்புலாம் திடீர்னு கேட்டு வச்சுருவாங்க, யார் எந்த அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கேட்டு வச்சுருவாங்க. ஸோ அது எல்லாமே நமக்கு முக்கியம். சுதேசி இயக்கம், அதுக்கப்புறம் வங்க பிரிவினை, இது வந்து இந்தியா லெவலில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி இந்த தேசிய கல்வி மன்றம், இந்த இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யார் அப்போ வந்து கர்சன் பிரபு தான் பிரிச்சிருப்பார், அதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். பட் இருந்தாலும் ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.